நவி மும்பையில் நடைபெற்ற மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் தென்னாப்பிரிக்காவை 52 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய மகளிர் அணி ஒரு மிகப்பெரிய ஒரு இமாலய சாதனையை படைச்சிருக்காங்க. 298 ரன்கள் உலகக்கோப்பை வரலாற்றிலேயே 2வது அதிகபட்ச ஸ்கோர் இதுதான். இந்த இமாலய வெற்றிக்கு யார் காரணம்? இறுதிப் போட்டியில் மிக சிறப்பாக ஆடின ஷஃபாலி வர்மா, தீப்தி சர்மா இவங்க மிகப்பெரிய ஒரு காரணம் தான். அரையிறுதிப் போட்டியில் அபாரமாக ஆடி இந்தியா இறுதிப் போட்டிக்கு முன்னேறதுக்கு ஒரு மிகச்சிறந்த பங்களிப்பை கொடுத்த ஜெமிமா ரோட்ரிக்ஸ் அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம். அதுமாதிரி கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுர் அவங்க காரணம், ஸ்மிருதி மந்தனா இவ்வளவு பேர் காரணம். ஆனால் இவங்க எல்லாரையும் விட இன்னொருத்தர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். அவரை பற்றி நம்ம யாரும் பெருசாக பேசலை. அவர் தான் இந்திய மகளிர் அணியினுடைய தலைமை பயிற்சியாளர் அமோல் முஜும்தார் அப்படிங்கிறவர். அடுத்தடுத்து பல தோல்விகளை லீக் சுற்றுகளில் இந்தியா சந்திச்சுக்கிட்டே இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நம்பிக்கையே இழந்துட்டாங்க இந்திய மகளிர் அணி. அந்த நேரத்தில் ஒவ்வொரு வீராங்கனையையும் தனித்தனியாக கூப்பிட்டு ஒவ்வொருத்தர்கிட்டையும் அவங்களுடைய நிறை குறைகள் எல்லாத்தையும் சொல்லி அவங்க செஞ்சிருக்கக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டி ரொம்ப நேர்மையாக அந்த குரு தலைமை பயிற்சியாளர் அமோல் முஜும்தார் நடத்தின அந்த உரையாடல் இருக்கு பாருங்க. அந்த உரையாடலில் தான் அவர் கொடுத்த ஆலோசனையில் தான் இந்திய மகளிர் அணி புத்துயிர் பெற்று இவ்வளவு பெரிய ஒரு சாதனையை படைச்சிருக்காங்க. அதனால தான் வெற்றி உறுதியான உடனே அந்த தருணத்தில் ஹர்மன் பிரீத் கவுர் கேப்டன் இருக்காங்க பாருங்க, வேகமாக ஓடி போய் அமோல் முஜும்தாருடைய கால்களில் விழுந்து வணங்குறாங்க. இந்த சிங்க பெண்கள் எந்த அளவுக்கு கொண்டாடப்பட வேண்டியவங்களோ அதே அளவுக்கு இவங்களுடைய வெற்றிக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த அமோல் முஜும்தார் என்கிற ஒரு குருவும் கொண்டாடப்பட வேண்டியவர்.